முதலீடு செய்யணும், ஆனா முதலீடு செய்த தொகை இரட்டிப்பாகணும் அப்படிங்கறதா பலரோட கனவாவே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கமே ஒரு முதலீட்டு திட்டத்தை வழங்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த திட்டம் தான் கிஷான் விகாஸ் பத்ரா. இந்த அரசாங்க சேமிப்பு திட்டம் மூலமா உங்களோட முதலீடு பாத்தீங்கன்னா இரட்டிப்பாயிடும். உங்களோட சேமிப்பை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த கேவிபி திட்டம் பாத்தீங்கன்னா உதவியா இருக்கும். இந்த கிஷான் விகாஸ் பத்ரா திட்டத்துல குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை முதலீடு செஞ்சுக்கலாம். 100ஓட மடங்குகள்ல எவ்வளவு ரூபாய் வேணும்னாலும் நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். இந்த கேவிபி திட்டத்துல தனிநபர்கள் யார் வேணாலும் முதலீடு செய்யலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்கள் சார்பா பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் முதலீடு செய்யலாம். இந்த கேவிபி திட்டத்துல கூட்டு கணக்கையும் திறக்கலாம். இந்த திட்டத்துக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. பொது வருங்கால வைப்பு நிதி, பிக்ஸ்டு டெபாசிட் மாதிரியான இந்தியாவில் இருக்க பிரபலமான சிறு சேமிப்பு திட்டங்கள்ல இந்த கிஷான் விகாஸ் பத்ரா திட்டமும் ஒண்ணு. இந்த திட்டத்துல நீங்க முதலீடு செய்யறது மூலமா உங்களோட முதலீடு பாத்தீங்கன்னா இரட்டிப்பாயிரும். வெறும் 115 மாதங்கள்ல உங்களோட முதலீட்டை இரட்டிப்பாக்கிடலாம். இது தோராயமா 9 ஆண்டுகள் மற்றும் 7 மாதங்கள். நீங்க இன்னைக்கு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த 10 வருஷங்களுக்குள்ள உங்களோட முதலீடு இரட்டிப்பாயிரும். உதாரணத்துக்கு நீங்க 10 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த முதலீடு 20 லட்சமா மாறி இருக்கும். அதுவே 5 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா 10 லட்சமா மாறி இருக்கும். ஒரு ஆண்டுக்கு 7.5% வட்டி விகிதத்தையும் இந்த கேவிபி திட்டம் வழங்குது. வேறு சில சேமிப்பு திட்டங்கள் மாதிரி இல்லாம இந்த கேவிபியோட வட்டி முதிர்வு தொகைக்கு வரி விதிக்கப்படும். உங்களுக்கான முதலீட்டை திட்டமிடும் போது உங்களோட வருமானத்தின் மீதான வருமான வரியையும் கணக்கிடணும். இந்த கேவிபி திட்டத்துக்கு நீங்க உங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல போய் விண்ணப்பிக்கலாம். அங்க கிஷான் விகாஸ் பத்திரத்துல விண்ணப்பிக்கிறதுக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு தேவையான ஆவணங்களோட குறைந்தபட்ச முதலீட்டை தேர்வு செஞ்சு திட்டத்தோட கணக்கை தொடங்கலாம். இது ஒரு முறை முதலீடு அப்படிங்கறதால எவ்வளவு முதலீடு செய்யிருக்கீங்க அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிவிச்சு பணத்தை செலுத்தணும். இந்த கேவிபி திட்டம் ஒரு அரசாங்க திட்டம் அப்படிங்கறதால உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு நிலையான வருமானத்தையும் வழங்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.